காலமாகிவிட்டது. பணம் சம்பாதிக்கும் ஒரு கோட்டை தளமாகிவிட்டது. அது சூழ்ச்சியும் போட்டியும் பொறாமையும் மிகுந்த ஒரு தளமாக மாறிவிட்டது. அங்கே சேவை செய்பவர்கள் செயல்பட முடியாத நிலைக்கு இன்றைய அரசியல் களம் உள்ளது. ஆதலால் ஆன்மீக அரசியல்வாதி என்பது ஒரு வார்த்தை ஜாலமாக தான் இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும். ஆன்மீக அரசியல் ஏற்படுத்துவேன் என்று நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார். பாவம், அவர் ஒரு அப்பாவி. அவரை இந்த ஆணவமிக்க அரசியல்வாதிகள் பயன்படுத்த முயற்சித்தார்கள், கடுமையாக முயற்சித்தார்கள். தெய்வாதீனமாக அந்த நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த சூழ்ச்சி வலையிலிருந்து தப்பித்து கொண்டார். கடவுள் தன்மை அவரை காப்பாற்றிவிட்டது. இல்லையென்றால் இந்த சுயநலமிக்க அரசியல்வாதிகள் அவரை படாத பாடுபடுத்தியிருப்பார்கள். அவரின் புகழ் வெளிச்சத்தில் இந்த பாமர மக்களை சுரண்டியிருப்பார்கள். கடவுள் தன்மை கருணையால் அந்த நடிகர் அந்த சூழ்ச்சி வலையிலிருந்து தப்பித்து கொண்டார். ஆன்மீகவாதி